இன்னைக்கு மார்னிங் 9 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ள ஒரு 3:30 மணி நேரத்துக்குள்ள எனக்கு 500க்கும் மேற்பட்ட கால்ஸ் என் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிருக்கு கால் ஹிஸ்ட்ரியில். தமிழ்நாடு சிஎம் கூட இவ்வளோ கால்ஸ் ரிசீவ் பண்ண மாட்டாங்க போல. நான் அவ்வளோ கால்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பேத்துக்குமே பொறுமையாகவும் பதில் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. அவ்வளோ டென்ஷன் ஆகுது, அவ்வளோ ஆங்கிரி ஆகுது என் மனசுக்குள்ளேயுமே. ஏன்னா எனக்குன்னு தனிப்பட்ட ஒர்க் இருக்காதா, முதல்ல ஏன் மெயின் ஒர்க் இருக்காதா, எனக்கு பர்சனல் ஒர்க்லாம் இருக்காதா, அதை போட்டுக்கிட்டு நான் சமூக சேவை பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கேன். டேரெக்டாக எம்கசி கால் பண்ணி நீங்கள் கேட்கணும். எதாக இருந்தாலுமே இனிமேலாம் கால் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 ரூபா போட்டு 15 நிமிஷம், அதாவது 1/4 மணி நேரம் பேசினா என்கிட்ட 30 ரூபா ஜிபே பண்ணிட்டு அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு நீங்கள் பேசுங்க சொன்னால் தான் அமைதியாக அடங்கி இருப்பீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறேன். எல்லாருடைய மேஜரான டவுட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்றேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு அப்லோடே பண்ணியிருக்க மாட்டீங்க. லாகின் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோடே பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் நான் திரும்ப லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணி பார்த்தா டாக்குமெண்ட் அப்லோடர்னே வருதுன்னா டாக்குமெண்ட்டே அப்லோட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு 8 மணிலேருந்து இந்த இஷ்யூ சில பேத்துக்கு மட்டும் இருக்குது, ஒரு சிலருக்கு மட்டும் இருக்குது. அவங்களாம் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி தான் போன டைம் எக்ஸாமினர் பெயிலிஃபும் இந்த மாதிரி சில பேத்துக்கு இப்படி இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் நினைக்கிறேன். ஒரு 12 மணி நேரம் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகிடுச்சு. போன டைம் மாதிரியே ஒரு 12 ஹவர்ஸ் வித்தின் 12 ஹவர்ஸ்க்குள்ளே வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே டிலே ஆயிடுச்சுன்னா டிலே பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு டைம் அப்படின்றது கம்மியாக இருக்குது. அப்புறம் நீங்கள் ப்ராப்பராக எம்கசிக்கு இந்த அஃபிஷியல் டைம் ஜென்ரல் டைமில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறதை பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஒரு கேட்டகரியில் வர்றீங்க, எனக்கு கேப்ஷா மட்டும் தான் கேட்குது, ஒரு டாக்குமெண்ட்டு கேட்கல, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூட கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஆமாம், இப்போ ஆக்சுவலி இவங்க இந்த பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டிலாம் இல்லாதவங்களுக்கு கம்யூனிட்டி மட்டும் கேட்கணுமே அப்படின்னு இருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த பிடிஎஃப் கொடுத்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன், அது கம்யூனிட்டின்றதை மென்ஷனே பண்ணலை. பட் இந்த வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியாதனமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் இப்போ சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சேவ்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லும். உங்களுக்கு கம்யூனிட்டின்ற டேபே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்க, லாக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே டிவைஸ்லேயே நீங்கள் லாகின் பண்ணி தாராளமாக போங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணி போங்க. பழையபடி உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் அப்படின்றது வரும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் இந்த வெறும் கேப்சா மட்டும் வருது பார்த்தீங்களா, கேப்சா மட்டும் என்ட்ரி பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி டாக்குமெண்ட் அப்லோட் வந்துடும். ஒன்றும் கவலையே இல்லை, முடிஞ்சு போச்சு. டாக்குமெண்ட் அப்லோட் வந்துருச்சா, உங்களுக்கு தேவை ஏதாவது கொடுத்து நீங்கள் என்ன கேட்குதோ அதை கொடுத்து அப்லோட் பண்ண வேண்டியதான். அது மட்டும் தான் வேலை, அதுதான் கான்செப்ட். அதனால் எனக்கு அவங்களுக்கு கேட்டுச்சு, பட் எனக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டுக்கு முன் வராதிங்க. நானே தெரிஞ்சவங்க வீட்டு பக்கமாக உள்ளவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தேன் ஹெல்ப் பண்ணதுக்கு. அப்போ பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி கம்யூனிட்டி 3மே கேட்டுச்சு, அப்லோட் பண்ணேன். எதுக்கு, ஓஏக்கு சேவ் கொடுத்தாச்சு. பட் அதே நம்பருக்கு அதே நம்பருக்கு 15 மினிட்ஸ் கழிச்சு அந்த வாட்ச்மேன் மசால்ஸுக்கு திரும்ப அப்லோட் பண்ண போகிறேன். அவங்களுக்கு கம்யூனிட்டின்றது கேட்கல, வெறும் அந்த பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி மட்டும் தான் அதே நம்பருக்கு கேட்டுச்சு. சேவ் கொடுத்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி ஏற்றுக்கிருச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன கேட்குதோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. அதுதான். அவங்களுக்கு கேட்டுச்சு, எனக்கு கேட்கல அப்படின்ற கான்செப்ட் தயவு செஞ்சு வராதிங்க. அப்புறம் இந்த மாதிரி கேள்வியும் வருது. மேலே பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்களே, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டேன் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். கீழே ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டில் நான் எனக்கு 2 வகை ப்ரியாரிட்டி இருக்குது. ஒன்று பிஎஸ்டிஎம், ரெண்டாவது கலப்பு திருமணம். அதுக்கு நான் கலப்பு திருமணத்தை மட்டும் அப்லோட் பண்ணிட்டேன் ப்ரியாரிட்டியில். ஏன்னா பிஎஸ்டிஎம் தான் மேலேயும் கொடுத்தாச்சுல, ப்ரியாரிட்டி கீழேயும் தரணுமா தெரியலையே. நான் பிஎஸ்டிஎம் அங்கே கொடுத்துட்டதுனால எனக்கு பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி பிஎஸ்டிஎம் எனக்கு இருக்குது. கவர்மெண்ட் பியூர் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் அது கீழே ப்ரியாரிட்டியில் மென்ஷன் பண்ணலையே. நான் கலப்பு திருமணத்தை மட்டும் கொடுத்தேன், இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு ப்ரியாரிட்டியை கொடுத்தேன், ஃபஸ்ட் கிராஜுவேட்டோ ஏதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி கொடுத்தேன். பிஎஸ்டிஎம் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்றவங்க அது நீங்கள் பண்ண தப்பு தான். தப்பு தான். கீழேயும் பிஎஸ்டிஎம் அப்படின்றத கொடுத்துருக்கணும். பட் வேறு வழியில் அப்லோட் பண்ணி சேவ்னு கொடுத்து முடிச்சிட்டிங்க. டாக்குமெண்ட் அப்லோட் வந்துடுச்சு. இனி ஒன்றும் அதை மாற்ற முடியாது. எடிட் ஆப்ஷன் நமக்கு கிடையாது. பட் இதை பற்றி கொஞ்சம் கவலைப்பட லைட்டாக தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ண சொன்னது காரணமே நீங்கள் யாரெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க, ப்ரியாரிட்டியில் இருக்காங்க, இந்த 3 கேட்டகரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் அப்லோடே பண்ண சொன்னாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு மேலே பிஎஸ்டிஎம்லேயே அந்த என்ன ஸ்கூலும் பார்க்கும்போது அது பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கிற போது அப்போ இந்த ப்ரியாரிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துக்குருவாங்க. பட் நம்ம நேரத்துக்கு அவங்க அப்படி ஓப்பன் பண்ணி ரொம்ப டெப்த்தாக அதை அனலைஸ் பண்ணி பார்க்கல. அப்போ ப்ரியாரிட்டியில் உள்ள மட்டும் ப்ரியாரிட்டியை கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. மேலே உள்ள பிஎஸ்டிஎம் எந்த ஸ்கூல் பியூரான ஸ்கூல் அப்படின்ற மாதிரி டெப்த்தாக பார்க்கல அப்படின்னா நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல பாதிக்கப்படுவோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிலர் போட்டிருந்தீங்க குரூப்பில் பார்த்தேன். அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட், பேமெண்ட் பெண்டிங் இருக்குது, எனக்கு க்ளோஸ் பண்ணியே இருக்குது டேபு. கண்டிப்பாக நீங்களாம் எம்கசி கால் பண்ணியே பேசிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எம்கசியோட நம்பர்லாம் வைக்கிறேன். ஸோ அதுவும் கேட்பீங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, பட் நம்பர் தெரியல, நிறையா பேர் கேட்பீங்க. அதையும் கால் பண்ணி எனக்கே கேட்குறீங்க.
பட் ஏன்னா என் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களே, அது மாதிரி என் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கு அவங்க நம்பர் நோட் பண்ணி வைக்கலாம்ல. நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் உள்ளவங்க வந்து எக்ஸாம்லாம் ரைட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபீஸ் பே பண்ணாமல் எக்ஸாம் ரைட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபீஸ் பே பண்ணாமல் ஹால் டிக்கெட் வந்து ஹால் டிக்கெட் பப்ளிஷாக எக்ஸாம் ரிட்டன் எழுதிருக்கவும் முடியாது. அப்போ பேமெண்ட்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷனில் உள்ளவங்க கண்டிப்பாக எம்ஹெச்சி கால் பண்ணி கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது என்ன ஏதுன்னு சொல்லிடுங்க. அவங்க ரெட்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க இமீடியட்டாக உங்களுக்கு. அப்புறம் லாகின் பண்ணும்போது சில பேத்துக்கு பிரச்சனை. நான் அனதர் லொக்கேஷனில் நீங்கள் வேறு ஒரு டிவைஸில் லாகின் பண்ணியிருக்கீங்க, பட் இப்போ இந்த டிவைஸ்லேயும் வந்து இந்த லொக்கேஷனில் ஆன் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகுது. மேலே ரெட் கலரில் இண்டிகேட் காமிக்குது அப்படின்றதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தீங்க, பார்த்தேன். கண்டிப்பாக அப்படி தான் காட்டும். ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா அது உங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக லாக் அவுட் பண்ணிட்டு தான் வரணும். லாக் அவுட்னா நீங்கள் லாகின் பண்ணி போனதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கேட்போம், டிஸ்ட்ரிக்ட்லாம் செலக்ட் பண்ணுவீங்களே, மேலே அந்த கார்னரில் பாருங்கள் லாக் அவுட்னு இருக்கும். ஸோ அந்த லாக் அவுட்டுன்றதை அது மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயுமே லாக் அவுட்னு இருக்கும். ஓகேங்களா, உள்ள போய்ட்டு லாக் அவுட்ன்ற ஆப்ஷன் அப்படின்றது மேலே டாப்பில் இருக்குது. லாக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு டிவைஸ்னால் என்னது, நீங்கள் லேப்டாப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி அனதர் லொக்கேஷன் அப்படிலாம் மென்ஷன் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், அங்கே இந்த மாதிரி லேப்டாப்பில் போடும்போது இப்படி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்து நீங்கள் உள்ளே போனால் லாகின் பண்ணி தான் இருக்கும். அதை போய் ப்ராப்பராக உள்ளே போயிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு அப்புறம் நீங்கள் லேப்டாப்புக்கு போங்க. ஸோ அப்படி நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலும் இந்த மாதிரி இம்ப்ராப்பராக நடக்க தான் செய்யும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு கேட்டகரி எப்படின்னா, நான் மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி போகும்போதே நான் ப்ராப்பரான ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுத்துட்டேன், என் மேலே தப்பே கிடையாது சார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ஆர் பாஸ்வேர்டு வந்து எக்ஸிஸ்ட்னு காமிக்குது, உள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே போக முடியல, லாகின் பண்ணி போக முடியல அப்படின்னு இருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்கள் மேலே தப்பு கிடையாது. ஆமாம், தப்பே கிடையாது. சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சர்வர் ரொம்ப மொக்க சர்வராக இருக்குது. ஓகேங்களா, அதனால் சாஃப்ட்வேர் அப்படின்றது இப்படி தான் பண்ணுது. பட் இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் வந்தாலே இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் வந்துச்சுன்னா ஓயாமல் அடுத்தடுத்து 2, 3, 4, 5 டைம் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்துட்டாலே அப்படியே நீங்கள் வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு அப்புறம் 1 ஹவர் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராப்பராக வருது. இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்து இப்படியும் கால் பண்ணி கேட்டவங்க இருக்காங்க. இந்த அதர்ஸ்ன்ற டேப்பில் தெளிவாக கொடுத்துருக்காங்களே, என்சிசி, ஆமாம், அப்புறம் டெம்பரவரியாக ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப்பில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணேன் அப்படின்றவங்க நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் அடிஷ்னலாக எங்களுக்கு தெரிஞ்சதை அப்ளை பண்ணலாமா, என்சிசின்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, டைப் ரைட்டிங் இருக்குது. இதை நான் போன டைம் எக்ஸாமினர் பெயிலிஃபில் இந்த வீடியோலாம் கவனிச்சிருப்பீங்க, அப்பயும் சொல்லியிருப்பேன். இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. உங்களை எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க. டைப் ரைட்டிங்கோ என்எஸ்எஸோ இருந்தால் அப்லோட் பண்ணி விடுங்க. அவங்க தேவைப்பட்ட எடுத்துக்கிற போகிறாங்க, தேவைப்படலன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட போகிறாங்க. ரிஜெக்ட் மீன் நீங்கள் கொடுத்த அந்த டைப் ரைட்டிங் என்எஸ்எஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான், இதுதான் தேவைப்பட்ட அப்லோட் பண்ணலாம். இது ஒன்றும் இஷ்யூலாம் கிடையாது. அப்புறம் பாஸ்வேர்டு மறந்து போனவங்களுக்கு அந்த லாகின் பண்ணும்போது மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்கர் பாஸ்வேர்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு வந்து ஃபர்கர் பண்ண போகிறேன்னு சொல்லி ஃபர்கர் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஃபர்கர் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். அதில் வந்து உங்களுடைய நார்மலான அந்த மெயில் அட்ரஸை அப்டேட் பண்ணுவீங்க, மெயில் ஐடி என்ட்ரி பண்ணுவீங்க. ஓகேங்களா, அப்புறம் கேப்சா வந்து காமிக்கும், கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு டேப் பார்க்குறீங்களே, பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் சென்ட் யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு கேட்குது. அது ஓகேன்னு மட்டும் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. ஓகேன்னு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த மெயில் ஐடி, அப்படியே உங்கள் மெயில் ஆப்பை திறங்க, ஜிமெயில் ஆப்பை திறந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியிலே பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு சென்டென்ஸ் மாதிரி வந்திருக்கும். அந்த சென்டென்ஸில் கிளிக் ஹர், CLICKHERE கிளிக்கர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை புது பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண சொல்லும். நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு 2வது பாக்ஸ் இருக்கும். அதே பாஸ்வேர்டை நியூ பாஸ்வேர்டை திரும்ப அதில் என்ட்ரி பண்ண சொல்லும். 2 பாக்ஸில் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சா. இனிமேல் இதுதான் உங்களுடைய புது பாஸ்வேர்டு. இப்படி தான் பண்ணணும். ஏன்னா அப்படி அரைகுறையாக அதோட விட்டுறீங்க. இதுக்கப்புறம் அந்த ஓகேன்றதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வைக்கன்ற உங்களுக்கு எதுவும் தெரியலை, அதுக்கும் கால் பண்ணுறீங்க இதுக்காக. ஸோ அதுக்கு தான் எல்லாத்தையுமே நீங்கள் கால் பண்ணி கேட்ட மேஜரான டவுட்ஸ், கால் பண்ணி கேட்டதில் மேஜரான டவுட்ஸை ஃபுல்லாக நான் இதில் வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டே நம்புகிறேன். இனிமேல் எனக்கு கால் பண்ணி பேசுகிற நபர்கள் வந்து 15 நிமிடம், அதாவது 1/4 மணி நேரம் பேசிக்கலாம். 30 ரூபா அப்படின்றது என்னோட ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு என்னை ஆக்கி விட்டீங்க, ஆளாக்கி விட்டீங்க. அந்த கடுப்பில் இருக்கேன் நானுமே. நினச்சி பாருங்கள், காலையிலேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே 500 கால்ஸுக்கு மேலே ரெக்கார்டு கிஸ்ட்ரி இருக்குது, அனுப்புகிறேன் பாருங்கள்.